மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கி இருக்கிறது. உறுப்பினர்கள் அங்கு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரண்டு அவைகளும் தொடங்கி இருக்கின்றன. முக்கிய விவாதங்களானது நடைபெறவிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரண்டாவது நாளாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அங்கு கலைவரமாக காட்சியளிக்கிறது. கரப்பான் பூச்சி போராட்டத்தால் தொடர்ந்து கலைவரம் ஏற்பட்டிருக்கிறது. பேரணி, மறியல், போராட்டம் என பல்வேறு தரப்பினரும் பேரணியை நடத்தி வருகிறார்கள். நாடாளுமன்றத்தில் கரப்பான் பூச்சி போராட்டத்தால் பதற்றமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. பேரணி, மறியல், போராட்டம், பேச்சுவார்த்தை என போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். तथा दमनदीव की ग्राम पंचायतों, नगर परिषदों एवं नगर पालिका में वर्तमान में कितने एमटीएस सहित स्वच्छता कर्मी कार्यरत हैं, इनमें से कितने नियमित, संविदा, आउटसोर्स एवं दैनिक वेतनभोगी है? क्या 5 साल से अधिक समय से अनियमित पद पर काम करने वाले कर्मचारियों को फिक्स करने के लिए सरकार कोई नीति बना रही है? यदि हाँ तो क्या? नहीं तो क्यों नहीं? इसका विवरण सदन में रखा जाए। प्रश्नकाल के बाद आपको उचित नियम प्रक्रियाओं के तहत सभी मुद्दों पर चर्चा करने का अवसर दिया जाएगा। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। நண்பகல் 12 மணி வரை இரண்டாவது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக இன்று விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஆகிய பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலும் சமூக போராளி சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த பிரச்சனையை குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திமுக சார்பில் நேற்றே மேகதாது விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றும் அவை தொடங்கியவுடன் கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகே எந்த ஒரு பிரச்சனையையும் விவாதிக்க முடியும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதாலும் அதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களும் தொடர்ந்து அங்கு கூச்சல், குழப்பம், அமளியில் ஈடுபட்டதால் இன்று மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டத்தால் மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் நிகழ்வுகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தொடர்ச்சியாக கரப்பான் பூச்சி கட்சியை காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது. கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி மற்றும் கைது, தடியடி பிரயோகம் என தொடர் பதற்றமான சூழ்நிலை நிலவியதாலும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் முதல் பேருந்து நிலையங்கள் வரை முடக்கப்பட்டதாலும் டெல்லியில் இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டு அங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை டெல்லியில் ஏற்பட்டதை தொடர்ந்து மக்களவை நேற்று நடைபெறவில்லை. இன்றும் அதே ஜந்தர் மந்தர் பகுதியில் ஏராளமானோர் குவிந்து வருவதாலும் அபிஜித் தீப்கே தலைமையிலான இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோரும் இன்று டெல்லியில் போராட்டங்கள் நடத்தி வருவதால் இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் கூட்டமும் தொடங்கிய உடனேயே மக்களவை முடங்கியது. அங்கு பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இப்போது மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். Mood. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. Only 1 minute. Only 1 minute. I am coming to you. Please 1 minute. I am coming to you. I have to inform members that the communication has been received from Srimati P.T. Usaji, member stating that she is unable to attend the sittings of the current 271st session of Rajya Sabha from 20th July to 4th August 2026, since she has been entrusted with the responsibility of leading Indian contingent to Glasgow to 2026 Commonwealth Games. Does she have the permission of the House for remaining absent from 20th July to 4th August 2026 during this current 271st session of Rajya Sabha?
permission to remain absent is granted. Yes, जी. धन्यवाद सर आपको, मुझे 4 शब्द बोलने का मौका आपने बोलो, और क्या बोलना है बोलो। लाठीचार्ज करके दिल्ली पर तो मौका आपने दिया कि कल एक बहुत दुर्दैवी घटना हो गई और वो दुर्दैवी घटना में हमारे जो स्टूडेंट्स पेपर लीक और नीट एग्जामिनेशन के बारे में जो आवाज उठा रहे हैं उनके ऊपर लाठीचार्ज किए, टीयर गैस किए, उनको हॉस्पिटल में सुनना